வணக்கம் மக்களே, நான் உங்க ஆஷிஷ். பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நடிகர் இன்னைக்கு ஒரு இயக்கமா மாறி இருக்காரு. இது விஜய் அண்ணா ஸ்டோரி இல்ல, ஒரு புரட்சி, ஒரு விரல் புரட்சி. 1990s அவரோட பயணம் ஆரம்பிக்குது. அவ்வளோலாம் பெருசாலாம் ஓடல படம் ஃபுல்லா. பாத்தீங்கன்னா தோல்விதான், நிறைய ஃபெயிலியர்ஸ், அவமானம் எல்லாமே படுறாரு. ஆனா அவர் விடாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. அதனாலதான் அவருக்கு பூவே உனக்காக ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு படம், 2 படம், 3 படம், ட்ரெண்டே மாறுது. நிறைய சக்சஸ், கண்டினியூஸா சக்சஸ் கொடுக்குறாரு. யூத்தை ஃபுல்லா கனெக்ட் பண்றாரு. அவரோட டைலாக், டான்ஸ், ஸ்டைலு எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது. செம்ம மாசாக ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? மக்கள் தான், அவரோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, அவரோட ஃபாலோவர்ஸ். ஏன்னா அவர் படம் வந்துருச்சு அப்படின்னா திருவிழா தான். அவ்வளவு கிரௌட் இருக்கும், அவ்வளவு கொண்டாடுவாங்க மக்கள் அவரை. இதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய மாற்றம் தான் அவர் அரசியலுக்குள்ள வந்தது. சினிமாவை விட்டு அவர் அரசியலை சூஸ் பண்ணது. இது எவ்வளவு பெரிய ரிஸ்கியான பாத்வே இருந்தாலும் ஒரு தைரியமான ஒரு முடிவா அவர் வந்துட்டாரு. அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போய் அங்க உட்காந்துட்டு ஒரு ராஜா மாதிரி சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாரு. ஆனா அதை எல்லாத்தையும் உதறிட்டு நான் எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் திரும்ப செய்யணும்னு ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு. பாத்தீங்களா? சான்ஸே கிடையாது. இப்ப சொல்லுங்க, விஜய் ஆக்டரா இல்ல லீடரா? இந்த கதை இதோட முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க. டு பி கண்டினியூட். இன்னமும் இருக்கு, இந்த கதை இன்னும் முடியல. இறப்பும் அவன் கையில நாம வாழும்.